தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஞானத்தின் சாந்தம். யாக்கோபு 3:13 உங்களில் ஞானியும் விவேகியுமாயிருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்களாக, அவருடைய குணங்களை உடையவர்களாக காணப்படுகிறோமா? தேவனுக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதத்தின் வசனம் சொல்கிறது. நாம் தேவனுக்கு பயந்து அவரிடம் ஞானத்தை பெற்று அவரின் ஆலோசனைகளை ஏற்று நடக்கும் பொழுது அந்த ஞானத்தை கொண்டு பெருமை பாராட்டுகிறவர்களாக காணப்படுகிறோமா? அல்லது சாந்த குணத்தோடு தேவன் தந்த தாளந்தை அவருடைய சித்தத்திற்கு பயன்படுத்துகிறோமா? தீத்து 3:2 ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். நாமும் அவரை போல பரிசுத்தராய் இருக்க நம்மை நாம் முழுமையாக தாழ்த்துவோம். நமக்கு எதிராக தீங்கு செய்பவர்களுக்கு நாம் நன்மை செய்வோம். அவரை தூஷியாமல், அவரோடு சண்டையிடாமல், பொறுமையும் சாந்த குணமும் உள்ளவர்களாய் நாம் வாழ்வோம். இந்த உலகத்தில் நடக்கும் அனைத்து உபத்திரவங்களிலும் இருந்து நம்மை காத்து வழிநடத்த ஜீவனுள்ள தேவன் நமக்கு உண்டு. நாம் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்று இந்த உலகத்திற்கே வந்து தம்மை பின்பற்ற சொன்ன தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் உண்டு என்பதை நாம் மறந்து விடாமல் அவரை பின்பற்றுவோம். எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே என்று வேதத்தின் வசனம் சொல்லுகிறதே. நாம் அவரை போல சாந்த குணமாக இருப்போம். அவரை பற்றி கொள்வோம். தாழ்மையை தரித்துக் கொள்வோம். அவருக்காக நம்மை அர்ப்பணிப்போம். அவரில் நிலைத்திருப்போம். அவர் நமக்கு ஆறுதல் தந்து சகிப்புத்தன்மையை தருகிற தேவன் அல்லவா? இந்த உலகத்தில் இயேசுவுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், பாடுகள், துயரங்கள் நமக்கும் ஏற்படும் என்று வேதத்தின் வசனம் சொல்கிறதே. நம்மை நாம் காத்துக்கொள்ள அவரிடம் நம்மை தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம், மனத்தாழ்மையோடு இருப்போம். அவர் நம்மை காத்து வழிநடத்துவார். தம் மகிமையினாலே நிலைநிறுத்துவார். ஞானத்தின் சாந்த குணத்தோடு நாம் வாழ்வோம். ஆமீன்.